அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 5ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூலில் பருவம் 3 2024-2025 இயல் 3 தலைமை பண்பு அப்படின்ற இந்த பாடத்துக்கான விடைகளை பார்ப்போம். சரிங்களா? இந்த பாடத்துக்கான பயிற்சியின் விடைகளை பார்க்க போகிறோம். ஊர் மக்களுக்கு செய்தி அறிவிக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு அவங்க முரசுன்னு கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்தை மாற்றி விடை எழுதணும். சரிங்களா? மக்கள் அதிகமாக கூடினால் அவங்க ஆட்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம முதல் எழுத்தை மாற்றி என்ன கூட்டம் அப்படின்னு போடணும். விவசாயம் என்பது அப்படின்னு போட்டு நம்ம தொழில் அப்படின்னு சொல்லி அந்த லியை மாற்றி தோவை மாற்றி போடுறோம். அடிபற்றவருக்கு செய்ய வேண்டியது உதவி. துவர்ப்பு என்பது ஒரு சுவை. சரிங்களா? ரைட். அடுத்து படிப்பேன் எழுது. இரண்டிலும் உண்டு. தட்டு தவளை இரண்டிலுமே உள்ளது என்னது? தா. காலை மாலை ரெண்டிலையும் உள்ளது எது? லை. வறுமை நேர்மை ரெண்டிலையும் உள்ளது மை. வரப்பு கலப்பை ரெண்டிலையும் உள்ளது இப்பு. பள்ளி பட்டி இரண்டிலும் உள்ளது பா. கண் மண் இரண்டிலும் உள்ளது இன். புதன் புவி இரண்டிலும் உள்ளது என்னது? பூ. இப்போ என்ன பண்ண சொல்றாங்கன்னா நிர்வாகம் செய்ய தேவை. இந்த எழுத்தை பூரா வரிசையாக சேர்த்தோம்னா தலைமை பண்பு அப்படின்னு சொல்லி வருதுங்களா? தலைமை பண்பு. சரி, அடுத்து பத்திக்கு பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுப்பேன் எழுதுவேன் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்துல் கலாம் சம்பந்தப்பட்டது 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சென்டென்ஸை நமக்கு பத்திக்கு தகுந்த மாதிரி எழுதணும். அப்துல் கலாம் அவர்கள் மிகவும் எளிமையானவர். மாணவர்களை பார்த்தால் மகிழ்ச்சி கொண்டவர். அவர்கள் மீது அன்பு செலுத்தியவர். எதிர்காலம் குறித்து கனவு காணுங்கள் என்று கூறி மிகுந்த தன்னம்பிக்கை உணர்ந்தவர். முயற்சி செய்தால் நட்சத்திரங்களையும் பறிக்கலாம் என அனைவருக்கும் ஊக்கமூட்டியவர். அதனால் உலக மக்கள் அனைவராலும் விரும்பப்பட்டார். உலக மக்கள் அனைவராலும் விரும்பப்பட்டார்னா அனைவருக்கும் பிடித்தமானவர். சரிங்களா? இதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துபவர் அப்படின்னு சொல்லி வரும். சமூக பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துபவர் அப்படின்னு வரும். அடுத்து 3ஆவதா இருக்கிறது பார்த்தீங்கன்னா துன்புறுவோர் மீது அன்பு காட்டியவர். துன்புறுவோர் மீது அன்பு காட்டியவர் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து பாருங்க, நீங்கள் பள்ளியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் காலை வழிபாட்டை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொந்தமாக எழுதணும். என்ன பண்ணுவீங்கன்னு. மாணவர்கள் நிற்கும் வரிசையை சரி செய்வேன். மாணவர்களை சத்தமில்லாமல் நிற்கச் செய்வேன் அப்படி நீங்கள் இது வேணால் எழுதிக்கலாம். பள்ளி வளாகம் தூய்மையாக இருக்க நம்ம என்ன பண்ணுவோம்? தூய்மை பணியாளர்களுக்கு உதவுவேன். மாணவர்களை ஒருங்கிணைத்து தூய்மை செய்வேன். அந்த மாதிரி நம்ம எழுதலாம். அடுத்து பள்ளியில் குடிநீர் குழாய் மற்றும் கழிப்பறை குழாய் தண்ணீர் வீணாகினா என்ன பண்ணுவீங்க? தண்ணீரை வீணாக்கக்கூடாது என மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன். அந்த மாதிரி நம்ம எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உணவின் முக்கியத்துவத்தை நண்பர்கள் உணவு கீழே கொட்டினா உணவின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி உணவை கொட்ட வேண்டாம் என கூறுவேன் அப்படின்னு சொல்லி எழுதணும். உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் எப்படி தெரியுமா அப்படி எழுதிக்கலாம். சரி, ஊர் மக்களுக்கு செய்தி எவ்வாறு தெரிவித்தனர்? புத்தகத்திலிருந்து எடுத்து எழுதணும். முரசு அறைந்து தெரிவித்தனர். மக்கள் இங்கே படுத்து ஓய்வெடுப்பர். அதனை கண்டுபிடித்து எழுதுங்கன்னா மக்கள் மரத்தடியில் படுத்து ஓய்வெடுப்பர். தட்டு தடுமாறி பூவண்ணன் தாங்கி பிடித்தார். சொற்களை பயன்படுத்தி புத்தகத்தில் உள்ளவாறு பயன்படுத்துக அப்படின்னா தட்டு தடுமாறி விழப்போன மூதாட்டி பூவண்ணன் விரைந்து சென்று தாங்கி பிடித்தார் அப்படிங்கிறது தான் புத்தகத்தில் இருக்கிற சென்டென்ஸ். பூவண்ணிடம் இருந்த நிர்வாக திறமைக்கான பண்புகள் எவை அப்படின்னா எதிர்கால சிந்தனை, சமூக பொருளாதார முன்னேற்றம், மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை போன்ற பண்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து 3.6 ஒரு சிறிய படக்கதை கொடுத்துருக்காங்க. அந்த படக்கதையின் முடிவில் அம்மா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் அப்பா தொப்பியை தலையில் மாட்டிக்கிட்டே தேடினதுனால என்ன கேட்குறாங்க? தலையில் மாட்டிக்கிட்டே தேடினீர்களா, தலையில் மாட்டிக்கொண்டே தேடினீர்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது உங்கள் அம்மா என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி நீங்கள் எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பட நிகழ்வுகளை கொடுத்து ஒரு கதை எழுத சொல்கிறாங்க. அந்த சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஒரு காட்டில் உள்ள குளம் வறண்டதால் விலங்குகள் அனைத்தும் ஆலோசனை செய்தன அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டதை எழுதிக்கலாம். அடுத்து அருகில் உள்ள ஏரியிலிருந்து நீரை கொண்டு வர யானை மூங்கிலை உடைக்க எலி உள்ளே உள்ள அடைப்புகள் இருந்தது. யானை மூங்கிலை உடைக்குது. எலி உள்ள அந்த கணுவில் அடைப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த அடைப்புகளை எடுத்தது. அடுத்து அனைத்து விலங்குகளும் அவற்றை இணைத்து அந்த குழாய்களை இணைத்து நீர் குளத்திற்கு வர செய்தன. அடுத்து குளத்தில் ஆடிப்பாடி விளையாடி மகிழ்ந்தன. சரிங்களா? அடுத்து 2 பூக்கள் 2 பறவையிடம் பெறுமாறு ஒரு கதை எழுதுக. 2 பூக்களும் 2 பறவைகளிடம் பெறுமாறு கதை எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கதையை நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அந்த கதை இன்னும் சுருக்கமாகவோ இன்னும் விரிவாகவோ உங்களுக்கு எவ்வாறு பிடிக்கிறதோ அவ்வாறு இந்த கதையை எடுத்து எழுதி கொள்ளுங்கள்.
அடுத்து வந்து படிப்பேன் மின்னுவேன் கொடுத்துருக்காங்க. இந்த நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அந்த கீழே பாருங்கள், மறுபடியும் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, வீட்டில் பயன்படுபவை எவை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம பெரிய பூட்டு, பஞ்சு, சுண்டல், நூற்கண்டு, மிளகு, பூசணி, குளிரூட்டி, கதவு, முறம், உளுந்து, இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுதோ அதில் எழுதிங்க. அடுத்து வந்து கூ என்ற எழுத்தில் உள்ள சொற்கள். படகு என்ற எழுத்து உள்ள சொற்கள். குன்று, மிளகு, நுங்கு, இந்த மாதிரி கூ உள்ள சொற்களை எல்லாம் வந்து எடுத்து சரிங்களா. அடுத்தா பார்த்தீங்கன்னா, படிப்பேன் மகிழ்வேன்னு சொல்லி கூடு, கூட்டம், வண்டி, திருவிழா. அடுத்து வந்து குயிலக்காவுடைய வீடு, இது சம்பந்தமாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இப்போ அடுத்த வந்து மாதத்தேர் வந்தது. அதனால் இந்த வீடியோவோட முடியுது. இந்த வீடியோக்கான விடைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் வெளியிட்டே இருக்கோம். நன்றி, வணக்கம்.